ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்மினி சமையல். நல்வேலை கீரை காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்வேலை கீரை. இது பாருங்க, இதனுடைய பூ வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். கீரை வந்து நல்லா 5 விரல்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃப் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து வில்லேஜ் சைட்லாம் வந்து நல்லா கழனி ஓரத்துலலாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இது வந்து காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி நேட்டிவ் கிராமத்து சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த கீரை வந்து கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு வந்து மருத்துவ குணம் வந்து இந்த கீரையில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து அந்த கீரையை வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கீரை எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, உடம்பு வலி, எனக்கு கழுத்து நரம்புலாம் இழுக்கிற மாதிரி, கோல்ட் ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னா கழுத்து நரம்புலாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, வாதம் பிரச்சனை, வாய்வு தொல்லை இருக்கிறவங்கலாம் வந்து இதை வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாகவே வந்து ஊற்றி செய்யலாம். ஒன்றும் தப்பு இல்லை. குழம்பு வந்து கெட்டு போகாது. 2-3 நாளைக்கு வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து நல்லா ஒரு 20-30 பல்லுக்கு நல்லா வந்து நீங்கள் நிறையவே சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புலாம் பூண்டு வந்து அதிகமாக போட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி பூண்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மழை டைம்லலாம் இந்த கீரையை வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சளி பிடிச்சிருக்கு, கோல்டாக இருக்குது அப்படின்னு மழை டைம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லாருக்குமே மழை டைமில் சளி பிடிக்கும் இல்லைங்களா. அப்போது அந்த டைம்லலாம் இந்த கீரை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சமைச்சு சாப்பிடுங்க. இதை வந்து காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் வந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நான் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 தக்காளி போதும். அதை வந்து நல்லா அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி, கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இது மேலே உப்பு போட்டு நம்ம இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு அந்த தக்காளியை வந்து வேக வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வந்து மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி எடுத்துட்டு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வந்திருக்கு. திரும்பவும் இன்னும் ஒரு வாட்டி மூடி போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி வந்து நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து இந்த மசாலா கூடவே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா கீரையும் வந்து போட்டாச்சு. கீரையை வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த கீரை வந்து இந்த கீரையோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வதக்குறோம் இல்லைங்களா, இந்த வதக்கல் வந்து நல்லா வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸு. சரிங்களா. இப்படி வந்து நம்ம இப்போது கீரையை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து கீரை வந்து வேகட்டும். அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை எப்படி வந்து வெந்திருக்குன்ட்டு. கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா. கீரை நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த கீரைக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கூடுதலாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து போட்டுக்கிறேன். மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து கீரை, அந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய் தூள் எல்லாமே வந்து நல்லா ஈக்குவலாக வதங்கி இருக்கணும். அப்போ தான் வந்து கீரை குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்து புளியை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் விட கொஞ்சம் பெருசாக வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து அதை கரைச்சி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து புளியை நல்லா கரைச்சி பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வந்து புளியை நல்லா பிழிஞ்சு விட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணியுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோடைய கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து குழம்பு கொதித்து சுண்டி வர்றதுக்கு நல்லா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான உப்பையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு குழம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து குழம்பு கொதிக்க வைங்க. ஏன்னா இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரைக்கும் அந்த குழம்புக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு வேலைக்கீரை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஒரு முறை வீட்டில் இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.